இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இன்று எனது கனவு கண்ணி அவர்களுக்கு முன்னாடி நின்று உங்களுக்கு பேசுவதில் ரொம்ப சந்தோஷப்படுகின்றேன். கனவு கண்ணி இல்லை நண்பர்களே, என்னுடைய கனவு கண்ணி. கனவு காண்கள் வெற்றி நிச்சயம். உங்கள் ஆன்மனத்தில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது அத்தனையும் அடைய முடியும் என்பதற்கு நான் பல இடங்களில் உதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது ஜோனா பார்க். அந்த ஜோனா பார்க் ஸ்டெச்சுக்கு முன்னாடி உங்களுக்கு நின்று பேசிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுகின்றேன். இந்த ஜோனா பார்க் யார் அப்படின்னு நான் பல இடங்களில் அந்த 4 ஆண்டுகளாக நான் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். பிரான்ஸ் படையினரின் மிகப்பெரிய படைத்தலைவி, சாதாரண ஆடு மேய்க்கும் ஒரு பெண் பார்த்தீங்கன்னா ஒரு அசிரீரி தன்னுடைய கனவில் சொல்லி நீ தான் இந்த பிரான்ஸை காப்பாற்ற போகிற அப்படின்னு சொன்னோன்னே உடனே தன்னுடைய ஆழ்மனசு சக்தி மூலம் விஸ்வரூப சக்தியை பெற்று அவர் பிரான்ஸோடைய படைத்தளபதியாக மாறி ஆங்கிலேயர்கள் ஓட விரட்டி பல போர்களில் ஜெயிச்சு பிரிட்டிஷில் வாழ்கிற எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய கனவுலக சக்கரவர்த்தியாக இருந்தால். என்னுடைய இளம் வயதில் நான் கல்லூரி காலங்களில் ஜோனா பார்க்குடைய வரலாறை படித்துவிட்டு உண்மையில் நான் மெய்சிலுக்கு 19 வயதில் பிரிட்டிஷ் பிரிட்டிஷை ஓட விரட்டின பிரான்ஸ் வீரமங்கை ஜோனா பார்க். இந்த ஜோனா பார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உளவியல் படித்தவர்களும் உளவியல் ரீதியாக கனவுவானுங்கள் வெற்றி நிச்சயங்கிற சப்ஜெக்டில் அப்துல் கலாம் சொல்லுகின்றார், நீங்கள் என்னெல்லாம் கனவு காண்டுகளோ அதெல்லாம் நடக்குங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட 1800ஆம் ஆண்டுகளிலேயே தன்னுடைய ஆழ்மன சக்தி மூலம் உலகை வென்று காட்டிய ஒரு வீரமங்கை. அந்த வீரமங்கையை நம்முடைய அமிதாரா சேனலுக்கும் நம்முடைய தியானிகளுக்கும் அறிவு கொடுத்த மகிழ்ச்சி கொடுக்கின்ற என்பவர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில் ரோல் மாடலாக, நல்ல பேர் என்னுடைய கனவு உண்மையான ட்ரீம் கேர்ள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோனா பார்க் தான். ரொம்ப மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த பிரான்ஸில் இருக்கிற பாரிஸ் தலைநகரத்தில் இருக்கிற கிராண்ட் பேலஸ் அரண்மனையில் ஜோனா பார்க் ஸ்டாச்சு, அவருடைய சிலைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசுகிறதுல நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன் நண்பர்களே. எல்லோருக்கும் ஜோனா பார்க்கோட ஆட்சி கண்டு இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், பிரம்மாண்டமான வாழ்க்கையில் பயணிக்க வேண்டும், எல்லோருமே நம்முடைய ஆழ்மனதை பயன்படுத்தி பிரம்மாண்டமான வெற்றி அடைய முடியும் என்பதற்கு அந்த இடத்திலிருந்து உங்களை பேசுகின்ற நண்பர்களே. சாதாரண ஒரு கிராமத்தில் எங்கேயோ தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து இளம் வயதில் ஜோனா பார்க்கோட புத்தகம் கேப்மையை இன்ட்ரடியூஸ் பண்ண புத்தகத்தை படித்து என்றாவது ஒரு நாள் அந்த ஜோனா பார்க்கோடைய மண்ணில் நம் மிதிப்போம் என்று நான் ஆசைப்பட்டேன். அது இன்றைக்கு நிறைவேறுகின்றது. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இளைஞராக இருக்கும்போது கண்டு நினைவாகி இருக்கிறது. ஜோனா பார்க் சிலைக்கு முன்னாடியே அவர் வாழ்ந்த அந்த அரண்மனையிலேயே அந்த பேலஸ்லேயே நின்று உங்கள்கிட்ட பேசுகிறேன் நண்பர்களே. வாழ்த்துக்கள், வாழ்வுடன் வாழிய நலம். ஜோனா பார்க் ரோல் மாடலாக இருந்து எல்லோரும் ஜெயுங்கள். என்னடா புரியாத பேரை பேசுகிறேன், ஏதோ சொல்கிறேன் இல்லை. பிரான்ஸ் ஆதிக்கத்தின் வீரமங்கை ஜோனா பார்க்குன்னு போட்டு பாருங்கள், கூகுளில் நிறைய வரும். நானே இதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். வாழ்த்துக்கள், வாழ்வுடன் வாழிய நலம். மீண்டும் ஒரு வெற்றிகரமான இடத்திலிருந்து உங்களை சந்திப்பும் மகிழ்ச்சி.